உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பா, மீன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் டீ வச்சு கொடு, இல்ல ஒரு கிளாஸ் பால் கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது மட்டும் கூடாது. மீன் கூட பால் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு நிறைய டிசீஸ்லாம் கிரியேட் ஆகும். இப்படி சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்திட்டே வருவாங்க, காலகாலமா ஏமாத்திட்டு வருவாங்க. ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டானா வீடியோட கடைசியில உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. மீன் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதே மாதிரி மில்க், பால் கூட ஒரு வகையான ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த ரெண்டு ஹெல்த்தியான ஃபுட்டும் சேர்றப்போ உங்க ஸ்கின்ல ஏதாவது டிசீஸ் வரும், இல்லை ஸ்கின் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. ரெண்டுமே ஹெல்த்தியான ஃபுட் தான். ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது, ஒரு சிலருக்கு ஃபிஷ் பிடிக்காது, மீன் பிடிக்காம இருக்கும். ஆனா இந்த ரெண்டும் பிடிக்காம அந்த அலர்ஜினால, இது எனக்கு பிடிக்கலங்கிறத நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அலர்ஜினால ஒரு ரெட்னஸ் கிரியேட் ஆகும், நம்ம உடம்புல ரெட்னஸ் கிரியேட் ஆகும், இல்லை இச்சிங் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் வருமே தவிர, ஹெல்த்தியான பர்சன் பால் கூட மீனும் சாப்பிட்றதுனால எந்த ஒரு டிசீஸும் வராது, எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.